பெண் கல்வியை பற்றி ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு நான் கருத்துக்குள்ள போறேன். கல்கி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். இப்போ பத்திரிகை ஒன்று கல்கின்னு வருது. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கி என்ற ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். இப்பெல்லாம் நீங்க படிக்க வரீங்க, ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு படிப்பு கொடுக்க மாட்டாங்க. பெண்களை வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அதிகபட்சம் 5ஆம் கிளாஸுக்கு மேல ஒரு பெண் படிக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு கதை எழுதுறார் அவர். கல்கி எழுதின கதை. ஒரு உயர்நிலை பள்ளி, அதுல ஒரு ஆசிரியை நின்று மாணவிகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். மாணவிகள், பெண் மாணவர் செல்வங்கள். இந்த வகுப்புல ஒரு பெண் சொல்லுது, டீச்சர் சப்ஜெக்ட் கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குது, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு அந்த டீச்சர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல பெண்களுக்கு கல்வி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எழுத படிக்க தெரியாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல பண்ணுவாங்க, 4 வயசு 5 வயசுலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் ஆன ஒரு கொடுமை, கொஞ்ச நாள்ல கணவன் இறந்து போயிட்டு விதவை ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி 5 வயசு பொண்ணு 6 வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா அப்பா அம்மாவுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டா, எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருந்தா இந்த பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது விதவை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கல்யாணங்களுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. வீட்டுல விட்டுட்டு போகலாம் அப்படின்னா விட்டுட்டு போக முடியாது. 12 13 வயசு பருவம் அடைந்த பெண் வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. இது ஒரு பெரிய சிக்கல். ஒரு வழி இல்லாம ஒரு உறவினருடைய வீட்டு கல்யாணத்துக்கு இந்த பெண்ணு, பருவம் வந்த பெண்ணு, இவளை அழைச்சிட்டு அந்த பெற்றோர்கள் போய் எங்க உட்காந்து வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு மாடிப்படி ஏறுற இடம். அந்த மாடிப்படி ஏறுறதுக்கு கீழே கொண்டு போய் இந்த பொண்ணை உட்காந்து வச்சுட்டு அப்பா அம்மா சொல்றாங்க, நீ எங்கேயும் வரக்கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாது, அவசரமா நினைப்பாங்க, வெளியில வந்துடாத, நீ இங்கேயே இரு அப்படின்னு அந்த பொண்ணை உட்காந்து வச்சுட்டு அப்பா அம்மா உள்ள அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு இளைஞன் மாடிப்படி வழியா அப்படி ஏறி போகும்போது அந்த பெண்ணை பார்த்து கேட்கறான் என்ன அப்படின்னு. அவளுக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சு, விதவை ஆயிட்டா, இப்போ பருவம் அடைஞ்சு வீட்டுல இருக்கிறா. அவளுக்கு செகண்ட் மேரேஜ்ங்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு. அவன் கொஞ்சம் படிச்ச பையன், மாடர்னா திங்க் பண்றவன். ஒரு காகிதத்தை எடுத்து, உனக்கு சம்மதம் என்றால் நான் உனக்கு மறுவாழ்வு தருவதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் இந்த இரவு ரயிலுக்கு நான் புறப்படுகிறேன், உன் விருப்பத்தை எனக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி கசக்கி மாடிப்படி வழியா மேல போகும்போது அப்படி கீழே போட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு அதை எடுத்து வச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த அந்த காயத்தை எடுத்து வச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. ஏன் அழறா? அவளுக்கு எழுத படிக்க தெரியாது, அதுல என்ன எழுதியிருக்குங்கிறது தெரியாது. அந்த இரவுக்குள்ளாக நீ பதில் சொல்லு அப்படிங்கிறா. அவளுக்கு அது தெரியாது. இது யார்த்தையும் போய் காட்டி கேட்கவும் முடியாது. அந்த காகிதத்தை இடுப்புல வச்சுக்கிட்டா. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சது. அப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னா அப்பாட்ட கெஞ்சுறா, அப்பா என் வாழ்க்கை வீணா போச்சு, என்னை படிக்க வைக்க கூடாதா? நான் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறேனே, அது உனக்கு என்ன நஷ்டம்? கடைசி அப்பா யோசிக்கிறார், சரி பரவாயில்லைன்னு படிக்க சொன்னார். அந்த பொண்ணு படிச்சா. எதுக்கு படிச்சா தெரியுமா? இதுல என்ன எழுதி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சா. யார்த்தையும் கேட்க முடியாது, தானா கத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துல போய் எல்லாம் படிச்சுக்கிடுச்சு. இது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே மறுமணத்துக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த டீச்சர் கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவிகள்லாம் சொல்றாங்க, சரி டீச்சர், அந்த பொண்ணோட அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, அந்த பொண்ணு பின்னாடி என்ன ஆனா அப்படின்னு. அந்த டீச்சர் சொல்றாங்க, இன்று உங்கள் முன்னாள் ஆசிரியையாக இருந்து அவள் தான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாள். இது ஒரு சாதாரண கதை இல்லை. ஒரு பெண்ணுக்கு கல்வி இல்லாத போது வாழ்க்கை எப்படி வீணா போகுது அப்படிங்கறத அமரர் கல்கி பெண் கல்வியை பற்றி வற்புறுத்தி எழுதின ஒரு அருமையான சிறுகதை. பாரதிக்கு அவர் நன்றி சொன்னார். ஏன் பாரதிக்கு நன்றி சொன்னார்னா, மனைவியை சமமா நடத்தணுங்கிற எண்ணமே பாரதி தொடங்கினது. அந்த காலத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து நடந்து போக மாட்டாங்க. ஆனா பாரதி தன்னுடைய மனைவி செல்லமாக அப்படி தோல்ல அணைத்து கொண்டு நடந்து போகிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னடா பொண்டாட்டியோட எப்படி போற அப்படின்னு. இதெல்லாம் பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த அந்தஸ்து. இன்னைக்கு நீங்க படிக்க வந்த உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம் சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கல்யாணத்துக்கு போனாலும் முதல் பந்தி ஆண்கள் சாப்பிடுவாங்க, 2வது பந்தி ஆண்கள் சாப்பிடுவாங்க. ஆண்கள் சாப்பிட்டு 2 பந்தி கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு பந்தியா ஆரம்பிப்பாங்க. கடைசியா தான் சாப்பிடணும், இருந்தாதான் சாப்பிடணும்.
இதை விட ஒரு கொடுமை பாரதியார் காலத்துல இருந்த கொடுமை பெண்களுக்கு எப்படின்னு கேட்டா, ரயில்ல போகும்போது இந்த ரயில்ல மர பெஞ்ச் இருக்கும். அந்த மர பெஞ்சில் ஆண்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்களுக்கு சமமா பெண்கள் உட்காரக்கூடாது, தரையில உட்காரும். இதெல்லாம் இந்த நாட்டில் இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இவை அனைத்தும் இருந்தது. தமிழ் தென்றல் திருவிக, தந்தை பெரியார், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பேரறிஞர் அண்ணா, மகாகவி பாரதி, பாரதிதாசன் போன்ற புலவர்கள் பெருமக்கள் எல்லாரும் போராடி 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 பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்ணுக்கு சமத்துவம் கொடுக்கணும், பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்ணை படிக்க வைக்கணும், சமமா நடத்தணும், சொத்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் போராடி 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 தான் இப்ப கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு பெண்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால இது உங்களுக்கு ஏதோ ஈஸியா சுலபமா கையில வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. பல நூறாண்டுகளாக நடந்த போராட்டத்தின் பயனாக அண்மை காலத்தில் தோன்றிய அரசியல் தலைவர்களுடைய முயற்சியால் பெண்ணுக்கு கல்வி வேண்டும் என்ற எண்ணம் இப்போ வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பை பெண் கல்வியை முழுசா நீங்க பயன்படுத்தணும். ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்றேன். இந்திரா காந்தி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. பெண்கள்னா ஒரு டைனமிக் லேடி அப்படின்னு உலகத்துல ஒரு நேம் வாங்கின ஒரு பெண்மணி மேடம் இந்திரா காந்தி. இஸ்ரேலுக்கு போறாங்க. அப்ப இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? கோல்டா மேயர் அப்படின்னு ஒரு லேடி. அவங்க தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர். அந்த வெரி பவர்ஃபுல் லேடி. அதாவது அந்த வரலாற்று காலகட்டத்தில் கோல்டா மேயர் ஒரு பேசப்பட்ட ஒரு நபர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேர் பெண் பிரதமர்கள், இந்திரா காந்தி, கோல்டா மேயர். இஸ்ரேலுக்கு போன போது அந்த அம்மா கேட்கிறாங்க, நீங்க எங்க நாட்டில் ஏதாவது பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்கெல்லாம் சாமி கும்பிடுற இடம், உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம், நான் அதுல போய் ப்ரே பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ நானும் அதுக்கு போலாமா அப்படின்னு கேட்டாங்க இந்திரா காந்தி. கோல்டா மேயர் இப்படி யோசிச்சாங்க, நீ சிக்கலான ஒரு கேள்வி கேட்டுட்ட, சிக்கலான ஒரு விஷயத்த சொல்லிட்ட, லெட் மீ ட்ரை, நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் கோல்டா மேயர். அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு பாதுகாப்பு வாகனத்துல அழைத்து கொண்டு போய் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துல ஒரு முக்கியமா ஒரு பால்கனி மாதிரி ஒரு இடம் முழுக்க கவர் ஆயிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதுல உட்கார்ந்து வழிபாடு நடக்கிறத பார்க்கிற அந்த சூழ்நிலை ஏற்பாடாச்சு. இப்ப இந்திரா காந்தி ஒரு குழந்தை மாதிரி கேட்டாங்க, நீயும் பிரைம் மினிஸ்டர், நானும் பிரைம் மினிஸ்டர், அதனால இவ்வளவு செக்யூரிட்டியா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கியான்னு கேட்டாங்க. கோல்டா மேயர் சொன்னாங்க, சத்தம் போட்டு பேசாது, எங்க ஊர் வழிபாட்டு ஸ்தலத்துல பொம்பளைங்க வரக்கூடாது, நீ நானும் பொம்பளை இங்க வரக்கூடாது, வந்தது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா போயிடும், அதனால இந்த இடத்த விட்டு போற வரைக்கும் மெதுவா பேச பழகுனாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். 2 தேசத்துக்கு பிரதமராக ஆகக்கூடிய சக்தி பெண்ணுக்கு ஏற்பட்டு விட்டாலும் ஒரு வழிபாட்டு தலத்துக்குள் போகக்கூடாது என்று உலகம் ஒடுக்கி வைத்த ஒரு கொடுமை பெண்ணுக்கு இயல்பாக அமைந்தது. உங்களுக்கு யாருக்காவது நேரம் இருந்தா யூடியூப்ல போய் யாதுமாகி நின்றாள் அப்படின்னு என்னுடைய ஒரு பேச்சு இருக்கு, ஒரு 2 hour ஸ்பீச். ஒரு பெண்ணை பத்தி நான் பேசியிருக்கிறேன். யாதுமாகி நின்றாள் அப்படின்னு பெண்களுடைய இந்த அப்லிஃப்ட், விடுதலை, இதுக்கான ஒரு வரலாற்றை நான் சொல்லி அதை பேசியிருக்கேன். அது புஸ்தகமா கூட வந்திருக்கு, பெண்ணே நீ வாழ்கன்னு ஒரு சின்ன புஸ்தகமா வந்திருக்கு. அதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு பெண் இந்த வாழ்க்கையில உயர்வடைவதற்கு சமூகம் எவ்வளவு தடையா இருந்தது அப்படிங்கிறத படிச்சால்தான் நீங்க அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நான் கேட்கறது நியாயமா இல்லையா நீங்க யோசிச்சுங்க. சங்கராச்சாரியார் அப்படிங்கிறது இந்து மதத்துல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். அதாவது இந்து மதத்துல ஒரு ஞான தலைவன் அப்படின்னா, ஒரு சமய தலைவர் தான் சங்கராச்சாரியார் அப்படிம்பாங்க. நல்ல கவனிங்க, ஒரு பெண் இந்து மதத்தில் ஒருபோதும் சங்கராச்சாரியார் என்ற ஸ்தானத்துக்கு வரவே முடியாது. போப்பாண்டவர் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில டாப் பிரையாரிட்டி. அதுதான், ஒரு பெண் எந்த காலத்திலும் போப்பாண்டவராக வரவே முடியாது. 3 மௌல்வி அப்படிங்கிற மத குரு, இஸ்லாமிய பெருமை. ஆனா ஒரு மௌல்வியாக ஒரு இஸ்லாமிய பெண் என்றைக்குமே வர முடியாது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்களா? ஒரு மதத்தின் தலைமையை எல்லா காலத்திலும் ஆண் மட்டுமே அடைய முடியும், ஒருபோதும் பெண் அடைய முடியாது என்று அந்த எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதிவேலை செய்து வைத்திருக்கின்றனர். நான் ரொம்ப அக்கறையோடு சொல்றேன், நீங்க அதிகமா உழைச்சு, அதிகமா போராடி, அதிக டிசிப்ளினோட இருந்து, ரொம்ப முக்கியம், அதிக டிசிப்ளினோட வாழ்ந்து ஒரு பெண் படிப்பது, வேலைக்கு போவது, சம்பாதிப்பது, மேல வருவது, தலைமை பொறுப்புக்கு வருவது எல்லாமே கண்டிப்பாக பெருமைக்குரியது என்பதை நிலைநாட்ட வேண்டியவர்கள். ஏன்னா எல்லா ரிலிஜனும் பெண்ணுக்கு எதிராக.
பெரிய கொடுமை. அதெல்லாம் வரலாற்றை படிச்சாலும் தெரியும் உங்களுக்கு. எல்லா ரிலிஜனுமே பெண்ணுக்கு எதிராக, அவங்க வளர்வதை ஒத்துக்காது. சாக்ரட்டிஸ் எவ்வளவு பெரிய அறிவாளி, சாக்ரட்டிஸ் எவ்வளவு பெரிய அறிவாளி. அவன் சொல்றான், ஆண்களுக்கு 32 பல்லும் பெண்களுக்கு 31 பல்லும் இருக்கிறதுன்னா இதை விட முட்டாள்தனமான பேச்சு உண்டா? பெண்ணுனா குறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு பல்லு கம்மி அப்படின்னு எழுதுறான். அதெல்லாம் உண்மையா? அப்ப பெண் அப்படின்னாலே அது குறைவா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் சொசைட்டில இருக்கு. அதை மாற்றணும்னா அதை பகைச்சு மாற்ற முடியாது. ஆண்களை எதிர்த்து மாற்றக்கூடாது, ஆண்களோட சண்டை போட்டு மாற்றக்கூடாது. ஆண்களை எல்லாம் எழுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரும் அள்ளி அரபிக்கடலை போட்டுட்டு நாங்க தான் வங்காள விதி கூட இல்லையா வாழ முடியும்? முடியாது. அப்ப ஆணுக்கு உரிய அந்த போர் எப்படின்னு கேட்டா, ஆணுக்குரிய மரியாதை குறையாம, ஆனா ஆணுக்கு இதை உணர்த்த வேண்டிய நிலையில ஒரு பெண் சரியானபடி தன் இருப்பை, தன் தகுதியை, தன் வளர்ச்சியை நியாயமா உணர்த்தி ஆணையும் ஏற்றுக்கொள்ள வைக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு நீங்க ரொம்ப அதிகமா பாடுபடணும். அவர் சொன்ன வார்த்தையினுடைய அந்த கனம், சீரியஸ்னஸ், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்பா அம்மா உங்களை நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க லேட்டா வந்தா கூட அவங்க நம்பணும் அப்படிங்கிறார். ஆனா அதே சமயத்துல ஒரு தகப்பனுக்குரிய கவலை, அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? அதை நம்ம அப்பா சொன்னா அதை சொல்லணும்னு சொல்லியிருக்கிறதுனாலேயே நம்ம எங்கேயாவது சுத்திட்டு போய் நம்ம நீ நம்புது கேட்டா நம்புவாங்களா? அப்ப நம்முடைய பொறுப்பு எப்படி இருக்கு? நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா இருக்கும். ஒரு நிமிஷத்துல கூட போய் சொல்லக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் அந்த எல்லையை மீறக்கூடாது. அந்த கவனம் இருக்கணும். குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும். ஆனா கல்வி, அறிவு, திறமை இதுல உங்களை வளர்த்துக்கணும். இன்னொன்று சொன்னா, நீங்க கவனிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், வெறும் படிப்பை தவிரவும் மற்ற விஷயங்கள்ல உங்களை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். சுலபத்துல ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் கூட இருக்கு. இருந்தாலும் அண்மையில நான் ஒரு ஜோக் படித்தேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படித்த பையன் தான் பழைய புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு புத்தக கடையில் போடுறான். போடும்போது இதெல்லாம் என்ன விலைக்கு கொடுப்பாப்பா? அந்த கடைக்காரர் எப்படி பார்த்து 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா, உனக்கு இதோட விலை தெரியுமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமான புக்குன்னு தெரியுமா? மொத்தமாக இதோட காஸ்ட் என்னன்னு தெரியுமா? என்ன நீ 100 ரூபான்னு சொல்றிய? இன்ஜினியரிங் புத்தகத்தோட அருமையே தெரியாம பேசுறியன்னா யாரு விற்க வந்தவன்? அதுக்கு பழைய புத்தகம் வாங்கணும் சொன்னா, ரொம்ப ஒன்றும் ஓட்டாத, நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், வேற கிடைக்காம தான் இப்போ இந்த மாதிரி பழைய புத்தகம் வச்சுருக்கிறாங்க. இது வெறும் வேலைக்கு இல்லை, நிறைய இன்ஜினியரிங் படிச்சுட்டு பல பேர் வேலைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆபீஸ்ல ஃப்ரண்ட் ஆபீஸ் வேலை அப்படிங்கிற ஒரு ரிசப்ஷனிஸ்ட், ஒரு கிளரிக்கல் கேடர், இந்த ஃப்ரண்ட் ஆபீஸ் வேலைக்கு யார் வரா அப்படின்னா பிஇ படிச்சவங்க வர தயாரா இருக்கிற காலம். இட் இஸ் வெரி காம்படிட்டிவ். இந்த காலகட்டத்தில் நீங்க போய் நின்று எம்ஏ முடிச்சு, எம்காம் முடிச்சு, எம்பிஏ முடிச்சுட்டு நீங்க போய் ஒரு வேலைக்கு நிற்கும் போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிரமிக்கத்தக்கதாக இருந்தால் மட்டும்தான் நீங்க ஷைன் பண்ண முடியும். ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், எல்லாரையும் மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஷைன் பண்றது கஷ்டம். இது காம்படிட்டிவ் வேர்ல்ட், நிறைய போட்டி இருக்கு. நீங்க அதை நிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா மற்றவங்களை விட நமக்கு ஏதோ ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட இருக்கும். ஒரு சின்ன இன்சிடென்ட், என் கண்ணால பார்த்த இன்சிடென்ட் நான் சொல்றேன். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல நான் பேச போயிருந்தேன். அப்ப வேலம்மாள் சேர்மன் முத்துராமன் அவர்கிட்ட சொல்றாங்க, 2 கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டோம் சார், ஏதோ ஒரு வேலைக்கு 2 கேண்டிடேட் செலக்ட் பண்ணிருக்கோம் சார், 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க மெரிட்ல. இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாலும் 2 பேரும் கரெக்டா பதில் சொல்றாங்க. they are equally talented. இவங்க டிசைட் பண்ண முடியல, ஒருத்தர் தான் எடுக்கணும், யார் எடுக்கலாம்னு ஒரு அந்த பேப்பர் வச்சாங்க. அவர் சொன்னாரு, இப்போ மீட்டிங் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் மீட்டிங், சார் வந்திருக்கிறாரு, அது முடிஞ்ச உடனே நான் முடிவு பண்ணிக்கலாம், அந்த கேண்டிடேட்டை வெயிட் பண்ண சொல்லுங்க, என்ன நினைச்சாலும் தெரியல, விழாக்கு வர சொல்லு, 2 பேரும் விழாக்கு வர சொல்லு அப்படின்னு நேரா நாங்க மேடைக்கு போயிட்டோம். மேடைக்கு போன போது இப்ப போட்டாங்க பாத்தீங்களா, பிரேயர் சாங் அப்படின்னு சொன்ன உடனே 1 செகண்ட் அது வரல. அது 90 இடத்துல வராது. பிரேயர் சாங் அப்படின்ன உடனே ஜனகணமன போயிடும் பல இடத்துல, ஏன்னா ரெக்கார்ட் போடுவாங்க, அது ஒரு பாயிண்ட் தள்ளி போயிட்டா இன்னொன்னு போயிடும். அப்புறம் பாடி பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும், இல்லை ஏதாவது அது ஒரு வாப்ளிங் சவுண்ட் வரும், அப்ப பார்த்து அந்த சிடி ஸ்ட்ரக் ஆயிடும். இது ஏதாவது ஒன்று நடக்கும் நமக்கு. அந்த மாதிரி அந்த பாட்டு போடணும்னு போட்டாங்க பாருங்க, வரல. பிரேயர் சாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க, போட்டா வரவே இல்லை அந்த பாட்டு. நாங்க ஒரு 1/2 நிமிஷம் நின்னோம், 1 நிமிஷம் நின்னோம், 1.5 நிமிஷம் நின்னோம், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. டக்குன்னு இந்த 2 கேண்டிடேட் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க. அதுல ஒரு பொண்ணு, ஒரு லேடி கிட்ட மேடைக்கு வந்தாங்க, நீராவன் கடல் கொடுத்த பாடல அழகா பாடினாங்க, இப்படி உட்காந்துட்டாங்க. இப்படி பார்த்தாரு சேர்மன், பெட்டர் நீ அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம்பா, ஏன்னா ஒரு ப்ராப்ளம்னா உடனே தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்காங்க.
எக்ஸ்ட்ராவா நல்லா பாடுறாங்க. இப்ப எல்லாம் ஈக்குவலி குவாலிஃபைட்னா கூட ஒரு ப்ராப்ளம் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்போது வாலண்டியரா வந்து அந்த காரியத்தை பண்ணாங்க பார். சோ பெட்டர் யூ அப்பாயிண்ட் ஹேர் டு பெட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன்னும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூல வச்சு டிசைட் பண்ணல. ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம எதுல இருக்கிறோமோ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்ன உடனே அதை தன்னுடையதா நினைச்சிட்டு அதை சால்வ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட முன் வர்றது, கூடுதலா பாடுகிற திறமை, அந்த அந்த தைரியம், போல்ட்னஸ், உடனே நான் வந்து பாடுற ஒரு தைரியம், இது எல்லாமே பார்த்த போது அந்த இன்டர்வியூல ஈக்குவலா இருந்த 2 பேர்ல இமிடியேட்டா அவங்க செலக்ட் ஆகிறாங்களா இல்லையா? அதனால நீங்க வெறும் படிப்பு, சிலபஸ், மார்க் இது மட்டுமே வச்சு இந்த உலகத்துல ஷைன் பண்ண முடியாது ராஜா. நீங்க அதுக்கு மேல உங்களை எக்ஸ்ட்ராவா குவாலிஃபை பண்ணி வச்சிருந்தாதான் எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, நீங்க அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, முன்னுக்கு வர்றது, இதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டா எக்ஸ்ட்ரா குவாலிஃபை பண்ணிக்கிட்டே போகணும். மேல 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 குவாலிஃபை பண்ணிக்கிட்டே போகணும். இப்ப நீங்க பெண் குழந்தைகள், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான், எனக்கு 2 பெண்கள் 2 பெண் குழந்தைகள், எனக்கு 2 குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள். அதுல எனக்கு எந்த விதமான வருத்தமுமே கிடையாது. உண்மையில சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 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 பையன் பிறந்து சில பேருக்கு நல்லபடியா அமையலாம் வாழ்க்கை, சில பேருக்கு சிக்கலாகவும் அமையலாம். ஆனா எனக்கு 2 பெண் குழந்தைங்க, 2 குழந்தைங்களும் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல டிகிரி எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் பாஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு தனி கதை. அதை பத்தி நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்க 2 பேரும் பிறந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க, ரொம்ப வேடிக்கையான அனுபவம். நான் கோயம்புத்தூர்ல குடியிருந்தேன். அப்போ எனக்கு கார் வசதி எல்லாம் கிடையாது. ரொம்ப பின்னாடி தான் நான் வாகனங்கள்லாம் வாங்கி ஒரு சொத்துக்கெல்லாம் சேர்ந்தது பின்னாடி. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. எனக்கு கார் கிடையாது. என் ஒய்ஃபுக்கு வந்து செகண்ட் டெலிவரி, அதனால நான் தான் பார்க்கணும். அந்த லேபர் பெயின் வந்த உடனே தெருவில் ஓடி போய் ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அந்த கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணான்னு ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி என்ன ப்ராப்ளம் சார் அந்த டிரைவர் கேட்டாரு. டெலிவரிப்பா அப்படின்னு. அவங்க வாங்க சார் போகலாம். டக்குன்னு அப்படி கூப்பிட்டாரு. எவ்வளோப்பா பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்ன டாக்ஸி இல்லையா, எவ்வளோ பணம்? அதை விடுங்க சார், அதை இப்போ பேசுவாங்களா, நாளைக்கு நல்ல நியூஸோட கொஞ்சம் 10 ரூபா வாங்கிக்கலாம் சார். ரொம்ப கிளாவரா, நாளைக்கு நல்ல நியூஸோட 10 ரூபா கூட வாங்கிக்கலாம் சார் அப்படி. சரின்னு போனோம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். வெளியே வந்து இவனை கேட்டேன், அப்புறம் வாங்கிக்கிறோம் சார் அப்படின்னு போயிட்டேன். என்னாச்சு, 1 வாரம் ஆச்சு அவரை பார்க்க முடியல. 1 வாரம் கழிச்சு மறுபடியும் நான் ஸ்டாண்ட்ல போய் அந்த டாக்ஸி டிரைவரை பார்த்து, என்னப்பா நீ அன்னைக்கு பணமே வாங்காம போயிட்டு எவ்வளவு கொடுக்கணும்? அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதை விடுங்க சார், என்ன குழந்தை? நான் சொன்னேன் பொன் குழந்தை. அவர் குரல் எப்படி போச்சுன்னு சொல்ல பாருங்க. பொண்ணா? நான் ஒன்றும் வருத்தப்படல. அவரு பொண்ணா அப்படி இருக்கிறார். நீங்களே வருத்தத்துல இருப்பீங்க, அவரு நீங்களே வருத்தத்துல இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க சார், எதுக்கு நாம உங்களை தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நிறுத்துப்ப நிறுத்து, நான் என்ன வருத்தத்தை உடைய சொன்னான். அப்படி பார்த்தா அவனுக்கு தெரியுமா, இது எனக்கு 2வது பொண்ணு. முதல் பொண்ணு ஏற்கனவே இருக்கு, இது 2வது டெலிவரி ஒய்ஃபுக்கு, இது 2வது பொண்ணு. அவன் சொன்னான், 2வது பொண்ணா? அப்ப நான் தான் சார் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். என்ன முடிவு பண்ணிட்டா, 2வது பொண்ணா? அப்ப நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். எப்போ சொசைட்டியோட திங்கிங் பாத்தீங்களா? ஒரு பொண்ணு பிறந்தாலேயே அவங்க அப்பா கஷ்டத்துல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் சொசைட்டி முழுக்க இருக்கு. இது நியாயமா? இதை மாற்ற வேண்டாமா? அதை மாற்றணும்னா எப்படி மாற்ற முடியும்? படிக்கிறது, வேலைக்கு போறது, சுய தொழிலில் ஈடுபடுறது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்றது மூலமா தான் பெண்ணாக பிறப்பது ஒரு தகப்பனுக்கு கஷ்டங்கிற இமேஜை உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. வெறும் நீங்க படிச்சு டிகிரி வாங்குறது மட்டும் உங்க வேலை இல்லை. ஒரு பெண் பிறந்த கஷ்டம் அப்படிங்கிற இமேஜையே உடைக்க வேண்டிய அந்த பொறுப்பு இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் கையில இருக்கு. இதை மனசுல வைத்துக் கொண்டு உங்களை நீங்க தகுதிப்படுத்தணும். இப்போ ஒரு 4-5 விஷயம் பொதுவா படிக்கிற எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நான் சொல்லிட்டு போறேன். 2 விஷயம். நீ வீட்டுல உட்கார்ந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன பல விஷயத்தை, வீட்டுல உட்கார்ந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண பல விஷயத்தை எக்ஸாம் ஹால்ல வந்து டெலிவர் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆனவங்க எத்தனை பேர் உலகத்தில்? நல்லா படிச்சிருப்பீங்க, ஒண்ணுமே டவுட் கிடையாது, நல்லா படிச்சிருப்பீங்க, கரெக்ட். அந்த கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு தெரியும். ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது நம்மளால அந்த ஆன்சரை அதே மாதிரி பிரசன்ட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா ஒரு 60-70% மக்களால முடியாது. இப்ப நான் வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்பீக்கர், தமிழ்நாட்டில் 40 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஃபெயிலியர் கிடையாது. ஆனால் நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதிருப்தியோட தான் போவேன். என்னன்னா, நான் என்னென்ன சொல்லணும் ஃபார்ம் பண்ணணும் மைண்ட்ல எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். 2வது,
நான் என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணணும், அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 90-95% நான் ரீச் பண்ணிடுவேன். நான் என்ன பிளான் பண்றதோ அதை சொல்லிடுவேன். எந்த மேடையா இருந்தாலும் நான் சொல்ல நினைக்கிறத சொல்லாம இறங்கவே மாட்டேன். இது என் குணம். ஆனா என்னோட கூட இருக்கிற மற்ற பேச்சாளர்கிட்ட பேசுறேன், சார் நான் நினைச்சது வேற சார், சொன்னது வேற சார், நான் பிளான் பண்ணது வேற சார், மேடையில போய் கொடுக்கும்போது டெலிவரி வேற மாதிரி போச்சு அப்படி. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்துக்கு வந்தேன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணது எக்ஸாம் ஹால்ல டெலிவர் பண்ணது, ஒரு பேச்சாளர் ப்ரிப்பேர் பண்ணது எக்ஸாம் ஹால்ல டெலிவர் பண்ணது. இதே மாதிரி நாளைக்கு இன்டர்வியூ போவீங்க, இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்பான், உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், அந்த விஷயம் தெரியும், ஆனா நாக்கு ஒட்டிக்கும். அது ஏனோ நம்ம சொல்ல முடியாது, இல்ல தப்பா சொல்லிடுவோம், இல்ல சொதப்பிடுவோம், ஏதாவது ஒரு 2 வார்த்தை தப்பா சொல்லிடுவோம், போச்சு, நமக்கு அது வேலை கிடைக்காது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் படிச்சது பரீட்சையில வந்து ஏன் எழுதல, நான் ப்ரிப்பேர் பண்ணது மேடையில வந்து ஏன் பேசல, எனக்கு தெரிஞ்சது இன்டர்வியூல நான் ஏன் ஆன்சர் பண்ணல, இந்த கொஸ்டினுக்கு உங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஜெயிச்சிட்டீங்கன்னா ரைட்லயே ஜெயிச்சுடும். நமக்கு தெரியும், தெரியும்னா ஒண்ணும் பண்ண முடியாது, தெரியலன்னா அப்படியே போக வேண்டியதுதான். தெரியும், பட் we are unable to deliver it at the proper time. கரெக்டா அந்த நேரத்துல நம்மளால கொடுக்க முடியல. ஏன்? சரி, நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பல, நானே ஸ்ட்ரைட்டா ஆன்சருக்கு போயிடுறேன். உங்களுக்குலாம் ரேடியோ கேட்கிற பழக்கம் அதிகமா இருக்காது. இப்பெல்லாம் ரேடியோ கேட்கிற பழக்கம் இல்லை. மிஞ்சி போனா நம்ம எஃப்எம் கேட்போம் இல்லையா? இப்போ காரில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு வேற வழி இல்லைன்னா, இப்போ நான் எங்கள் ஓஎம்ஆர்லேருந்து புறப்பட்டு நான் இங்கே இந்த காலேஜுக்கு வரலாம்னா ஒரு 2-2.5 மணி நேரம், நல்ல வேலை நடுவில் பாஸ்போர்ட் விசாலாம் எதுவும் கேட்கல, ஒரு பெரிய லாங் டிராவல் வர வேண்டியிருக்கு. அப்போ ரேடியோ ஆன் பண்ணிடுவோம். இந்த ரேடியோவில் ஒரு சூரியன் எஃப்எம்னு ஒன்று போகும், இல்லாட்டி விஜய் மிர்ச்சி அப்படின்னு ஒன்று போகும். ஏதாவது ஒன்று ஆன் பண்ணி விட்டு அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க போறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சூரியன் எஃப்எம்ல பிராட்காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் எஃப்எம்ல ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இப்பெல்லாம் அடி சண்டாளின்னு ஒரு பாட்டு வருது. அதாவது முன்னெல்லாம் எப்படியோ பாடினது போய் இப்போ சண்டாளி அவங்க திட்ட நினைக்கிறதையே பாட்டா ஆகிட்டாங்க, எப்படியோ போட்டு போகுது. அந்த பாட்டு பிடிக்குன்னு வச்சுங்க, அந்த பாட்டு சூரியன் எஃப்எம்ல பிராட்காஸ்ட் ஆகுது ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க கேட்கணும்னா உங்க ரேடியோவை என்ன டியூன் பண்ணணும் சொல்லுங்க. சூரியன் எஃப்எம்ல பாட்டு போக போகுது, நீங்க உங்க ரேடியோவை நீங்க சூரியன் எஃப்எம்க்கு டியூன் பண்ணாதானே கேட்கும். அந்த கரெக்ட். அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கு, 98.3, 105 சம்திங், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலைவரிசை இருக்கு இல்லையா, ஃப்ரீக்வன்சி. நீங்க சூரியன் எஃப்எம் கேட்கணும்னா அதுக்கு நீங்க டியூன் பண்ணா அந்த பாட்டு கேட்கும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ரேடியோ மிர்ச்சியை டியூன் பண்ணி வச்சுட்டு சூரியன் எஃப்எம்ல வர்ற பாட்டு வரும் பார்த்தா வருமா? ஏன் வரல? இந்த கேட்ச் பண்ற ஃப்ரீக்வன்சி வேற, கரெக்டா? இது கேட்ச் பண்ற ஃப்ரீக்வன்சி வேற, பிராட்காஸ்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி வேற. அது 98.3 அப்படின்னா இது வந்து 105 சம்திங் வச்சுக்கோங்க. 98.3ல வர்ற ஒரு வேவ் லென்த்ல வர்ற ஒரு மியூசிக் 105ல வருமா? இதேதான் எக்ஸாம் ஹால்ல நடக்குது. நீங்க வீட்ல படிக்கும் போது உங்க பிரெயின் வேவ்ஸ் எப்படி இருக்கும்னா ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க உங்க அம்மாவை திட்டிக்கிட்டே படிப்பீங்க, அப்புறம் யாரையாவது நினைச்சுக்கிட்டே படிப்பீங்க, நெயில் பாலிஷ் பாதி போட்டுக்கிட்டே படிப்பீங்க, இல்லாட்டி காலை தூக்கி அப்படி டேபிள் மேல தூக்கி போட்டுட்டு படிப்பீங்க. அப்புறம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு முறுத்துக்கிட்டே படிப்பீங்க. சம்திங் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்போது பிரெயின் வேவ்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப காமா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படி போகும். எக்ஸாம் ஹால்ல யாருக்காவது பிரெயின் வேவ்ஸ் அப்படி போகுமா? ஃப்ளக்சுவேட்டிங் பாருங்க, மேல போய் கீழே இறங்கி, மேல போய் கீழே இறங்கி. நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க படிச்சது 98.3னா எக்ஸாம் ஹால்ல 105. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சில ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க வீட்ல உட்கார்ந்து படிச்ச ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ வேற ஃப்ரீக்வன்சில நீங்க வந்து நிக்கிறீங்க. எப்படி நீங்க அந்த அலைவரிசை பிடிக்கும்? நம்மளுடைய பிரெயின் கேட்ச் பண்ணாது. இதை நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த ஃப்ரீக்வன்சில படிச்சீங்களோ அதே ஃப்ரீக்வன்சி எக்ஸாம் ஹால்ல உட்கார முடிஞ்சா இந்த உலகத்துல எதை வேணா எழுதணும். ஏன்னா நீங்க என்ன ஃப்ரீக்வன்சில மைண்ட் உள்ள வாங்குனீங்களோ அதே ஃப்ரீக்வன்சில இப்ப இருக்கிறதால உங்களால கொடுக்க முடியும். இப்ப நான் வீட்டுல பேச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ற போது என்ன மாதிரி என் மனசை வச்சிருந்தனோ அதே ரிலாக்ஸ்டு பேட்டர்ல மேடையில வந்து நான் நின்னா நான் நினைக்கிற எல்லாத்தையும் பேசலாம். ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அதுலயோட இன்டர்வியூ போனீங்கன்னா
இன்டர்வியூல நர்வஸ் ஆகாம, படபடப்படையாம, பதட்டம் அடையாம உங்க மென்டல் ஃப்ரீக்வன்சி அதே லெவலுக்கு நீங்க மீட் பண்ணீங்க, மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா எந்த क्वेश्चन வேணாலும் இன்டர்வியூல ஆன்சர் பண்ணலாம். இதை யாராவது கத்து கொடுத்தாங்களா? உங்க லைஃப்ல யாராவது கத்து கொடுத்தாங்களா? பதில் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு யாராவது கத்து கொடுத்தாங்களா? கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இல்லாட்டி இல்ல தைரியமா சொல்லுங்க. இல்ல அப்ப வாழ்நாள் முழுக்க நீங்க எனக்கு கனவு போட்டுருக்கீங்க. ஒருத்தர் நம்மள கான்ட்ராக்ட் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை நான் இன்னைக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கேன். ஜெயன் காலேஜ்ல வந்து கத்து கொடுத்துட்டு போயிருக்கேன். நீ ப்ரிப்பேர் பண்ற போது மைண்ட் என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சில நீ எக்ஸாமுக்கு போனா, இன்டர்வியூக்கு போனா, எங்க போனாலும் அதே மெயின்டைன் பண்ணேன்னா நீ கண்டிப்பா ஜெயிக்கலாம். எப்படி ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணுவ? மைண்டோட வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவ? கண்ட்ரோல் சுவிட்ச் எங்க இருக்கு உனக்கு? only through meditation, not by prayer. நீ சாமி கும்பிடுறது, யாகம் வளர்க்கறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. only by meditation. உங்க மூளையோட அனவரிசை இருக்கு இல்லையா, புறப்படுற அனவரிசை அது சரியா இருக்குன்னா நம்முடைய மூச்சு காத்தோட கனெக்டட். நிதானமா மூச்சு உள்ள இழுத்து நிதானமா வெளியில விட்டு நீங்க என்ன மெயின்டைன் பண்றீங்களோ அதே லெவல்ல படிச்சுட்டு அதே லெவல்ல எக்ஸாம் ஹாலுக்கு போனா படபடப்பு இல்லாம அந்த காரியத்தை பண்ணா டெஃபினட்டா ஜெயிக்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் நம்ம கிட்டே இருக்கு, நம்முடைய மூச்சு காத்துல இருக்கு. உங்க ஃப்ரீக்வன்சி படபடப்பா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, உங்க மூச்சு காத்தை பார்த்தாலே தெரியும். இது சின்ன விஷயம் தான், ஆனா லைஃப் லாங்கா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய சீக்கிரம் அதுக்குள்ள இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம் எத்தனை பேர் வைக்கிறோம்? பரீட்சை நாளைக்கு. அதுவும் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது, +2 படிக்கும் போது அப்பா அம்மாவோட நாம போட்ட டிராமா இருக்கு. காலையில கண்டிப்பா எழுப்பிடுமா, அவருதான் எக்ஸாம் எழுத போறாங்கல்ல, நீ எழுப்பாம போயிட்டா என் லைஃப் வீணா போயிடும். கண்டிப்பா எழுப்பிடணுமா, நீ தூங்கிடக்கூடாதுமா, கண்டிப்பா நான் எழுப்பிடணுமா, எல்லாம் சொல்லியாச்சு. அந்த பாவம், பெத்த பாவத்துக்கு அந்த அம்மா ராத்திரி முழுக்க தூங்காம 2:30 ஒரு தடவை எழுந்துச்சு, 3:00 ஒரு தடவை எழுந்துச்சு, 4:00 ஒரு தடவை எழுந்துச்சு. அப்புறம் இன்னும் 4:30 படுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க தூக்கம் போயிடுமா. 5 மணி வரைக்கும் கடிகாரத்தையே உத்து பார்த்து 5 மணிக்கு எழுந்திருப்பா. எந்திரிமா உடனே நீங்க ஒரு டயலாக் கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் உடனே அந்த பெத்த வயிறு அப்படியே துடிக்கும். ஐயோ 5 நிமிஷம் தூங்கட்டுமே அப்படின்னு தூங்குமா பாரு. அம்மா சொல்லுவாங்க சரியா 5 நிமிஷம் கழிச்சு அம்மா எழுப்பிடுவேன் கண்டிப்பா. அடுத்து அந்த அம்மாவுக்கு மனசு கேட்காது, 10 நிமிஷம் கழிச்சு எழுப்போம், இன்னொரு 10 நிமிஷம் தூக்கிறோம். இதுல என்ன ஆயிடுதுன்னா, அந்த 2வது தடவை அம்மா சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா அம்மா தூங்கிடும். ஒரு 5:30 மணிக்கு அதுக்கு தன்னை அறியாம தூக்கம் வந்து அது தூங்கிடும். ஒரு 6:30 மணிக்கு எழுந்த உடனே நீங்க ஒரு ஆக்ட் விடுவீங்க பாருங்க, நீ அவசியம் தூங்கி என்ன காரியத்தை கழிச்சிட்டியம்மா. சிவாஜி கணேசன், கமலஹாசன் எல்லாம் தோத்து போடும். என்னமா ஆக்டிங் தெரியுமா, அந்த ஒரு நடிப்புக்கு அவங்க எல்லாருக்கும் பத்மஸ்ரீ கொடுக்கலாம். ஏதோ அவங்க அம்மா காரியத்தை கெடுத்துட்ட மாதிரி. சரி கொடுங்க, இப்ப நான் பேசுனது விளையாட்டுக்கு பேசுறேன், சீரியஸா வரேன். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சீங்களே, என்னுடைய ஒரே சிம்பிள் கொஸ்டின், 5 மணிக்கு அலாரம் வச்சது யாரு? 5 மணிக்கு அலாரம் வச்சது யாரு? நான். கரெக்டா? 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே திருப்பி அடிச்சது யாரு? அடுத்த வீட்டுல இருந்தா யாராவது ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த வீட்டுல அலாரம் அடிக்குது, ஜன்னல் வழியா கை விட்டு யாராவது ஆஃப் பண்ணாங்களா? இல்ல 5 மணிக்கு அலாரம் வச்சது யாரு? நான். திருப்பி அடிச்சது யாரு? நானே. இது வேற யாரும் இல்ல. இப்போ இது நான் ஒரு பாலிடெக்னிக்ல பேசும்போது பசங்க கிட்ட கிண்டலா கேட்டேன், கொஞ்சம் பொயட்டிக்கா கேட்டேன், தம்பி 5 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணியது யார்? நான். திருப்பி அடித்தது யார்? நான். இன்னும் கொஞ்சம் பொயட்டிக்கா கேட்டேன், வைத்த நான் நானா, திருப்பி அடித்த நான் நானா? அப்படி வச்ச நான் நானா, திருப்பி அடித்த நான் நானா? அவன் சொன்னா நான் அவன் இல்லை. என்ன சொன்னா? நான். That is true. இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ நடந்தது தெரியுமா? நம்முடைய உலக புகழ்பெற்ற நடிகர் தனுஷ் ஒரு இன்டர்வியூல கோச்சிக்கிட்டு ஏஞ்சி போறாரு தெரியுமா? உங்களுக்கு பேப்பர் எல்லாம் போடுறா பாத்தீங்களா? தனுஷ் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அவர் இன்டர்வியூக்கு போன போது அங்க ஏதோ பர்சனலா 2 கொஸ்டின் கேட்டாங்க. அவரை 2 கொஸ்டின் கேட்ட உடனே மைக்கு தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு கோவத்துல அப்படியே மைக்கு தூக்கி போட்டு ஏஞ்சி வெளியே போயிட்டார். இது நடந்தது முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் அவருடைய ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர்கள் என்னை கேள்வி கேட்ட போது நான் மௌனமாக இருந்திருக்கலாம்.
இதற்கு இத்தனை வலிமையான எதிர்வினை நான் ஆற்றி இருக்க வேண்டியதில்லை. ரொம்ப கவனிக்கணும், வலிமையான எதிர்வினை நான் ஆற்றி இருக்க வேண்டியதில்லை. நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை, நானா அப்படி நடந்து கொண்டேன் என்று எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இந்த வார்த்தை கவனிக்கணும், நானா அப்படி நடந்து கொண்டேன் என்பது. இப்ப நான் ஏன் நான் தனுஷ் சொன்னேன்னா உங்களுக்கு ஃபெமிலியர், அதுக்காக சொன்னேன். இல்லை நான் விவேகானந்தர் கூட தான் சொன்னேன், ரஸ்கின் கூட தான் சொல்வேன். ஆனா உங்களுக்கு அவங்க ஃபெமிலியர் இல்லையே, உங்களுக்கு தனுஷ் ரொம்ப ஃபெமிலியர், அதுக்காக சொல்றேன். இப்ப தனுஷ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படி ஏன் நடந்து கொள்ளவில்லை? இது ரொம்ப வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அப்படி ஏன் நடந்து கொள்ளவில்லை? இன்னொரு மாதிரி கேட்கிறேன். உங்களுக்கும் யாருக்கும் சண்டை வருது, நீங்க கடுமையான ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறீங்க, உங்க அம்மாவோட சண்டை போடுறீங்க, இல்ல யாரோட வீட்டுல சண்டை போடுறீங்க, கடுமையான வார்த்தை சொல்லி சண்டை போட்டுட்டீங்க. அப்புறமா ஃபீல் பண்றீங்க, நான் சொல்லிருக்க கூடாது, நான் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது, நான் ஃப்ரெண்டோட நான் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது, நான் ஏன் அப்படி பேசினேன், நான் ஏன் அப்படி பேசினேன், இப்படி வருத்தப்படுறவங்க வாழ்க்கையில உண்டா இல்லையா? நான் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. இப்போ நான் கையில ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன், வந்து ஒருத்தர் வாங்குறாங்க, குடு அப்படின்னு, கொடுக்க முடியாது அப்படிங்கிற, அவங்க மெடிக்கல் பிடிக்கிட்டாங்க, நம்ம கையில இருந்து பிடிக்கிட்டாங்க, உடனே நமக்கு வர எரிச்சல் அப்படியே வாங்கி உடச்சிட்டு அப்படியே கீழே போட்டோம், யாருக்கும் கிடைக்காதபடி அதை வீணாக்கிட்டோம். நடந்துக்கோமா இல்லையா? ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஐயோ நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாது, அது கஷ்டம் யாருக்குமே இல்லாம போச்சு, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள், நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்ற கேள்வி உங்களில் பலருக்கு உண்டா இல்லையா? நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன், நான் தனுஷ் சொன்னேன், நானா அப்படி நடந்து கொண்டேன் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்படி நடந்துக்க கூடாது, ஆனா நடந்துக்கிறார். இப்ப திரும்ப உங்களுக்கு வர, அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சீங்க, அலாரம் அடிச்சது, நீங்க திருப்பி அடிச்சிட்டீங்க, நானா அப்படி நடந்து கொண்டேன், நான் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது எந்திரிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி நீங்களே நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா தோல்வி அடைகிறீர்களா? என்கிட்ட நான் தோத்து போறேன், என்கிட்ட நான் தோத்து போறேன், இந்த உலகத்துல என்கிட்ட நான் தோத்து போறதை விட அசிங்கம் இருந்தாலும் இருக்க முடியுமா? என்கிட்ட நான் தோத்து போறேன், 5 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறமா 5 மணிக்கு எந்திரிக்காம படுத்துக்கிட்டு இருக்கிறேன், அப்ப நான் என்கிட்ட தோத்து போறேனே, ஏன் தோத்து போறேன்? இது ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம் நீங்க யாராவது எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயத்தை ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். சைக்காலஜில நம்முடைய மைண்ட 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. பொதுவா நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள பிரிவு, ஆனா பேசிக்கலா 2. கான்ஷியஸ் மைண்ட்னு ஒன்று இருக்கு, சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டீங்க இல்லையா, இப்ப கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன தெரியுமா, உங்களுக்குள்ளதான் இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. கான்ஷியஸ் மைண்ட் நம்ம நல்லவனா காட்டணும், நம்ம வந்து சரியா நடந்துக்கணும், தன்னை வந்து சரியானபடி இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும், இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்டோட ரோல். சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்கணும், நாசமா போகணும், கெட்டதெல்லாம் திங்கணும், எதெல்லாம் தின்னா உடம்புக்கு ஆகாது அதெல்லாம் திங்கணும், குடிச்சா கெடுதல்னு பல பேருக்கு தெரியும், ஆனா உடா குடினா குடிக்கிறான், நாசமா போறான், இதெல்லாம் ஏன் முடியல சார், என்னால முடியல சார் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, தன்னுடைய கண்ட்ரோல்ல தானே இல்லாதபடி சில காரியத்தை செஞ்சுக்கிட்டே போறாங்களே, அதெல்லாம் எது செய்ய வைக்குதுன்னு கேட்டா சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் அறிவா இருக்கும், அது ஒருபோதும் தப்பே பண்ணாது, அது ரொம்ப தெளிவா தெரியும் இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் மாறிடும். கான்ஷியஸ் மைண்டோட பிடிமானத்துல வாழ்க்கையை நடத்தாம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதாலதான் we commit so many blunders. we commit so many blunders லைஃப்ல. கோவப்பட வேண்டாத நேரத்துல கோவப்படுறது, திட்டக்கூடாது திட்டுறது, மரியாதை இல்லாம பேசிடுறது. 20 வருஷம் நம்மளை வளர்த்து சோறு போட்டு உருவாக்கின அப்பாவை பார்த்து குச்சம் இல்லாம கேட்கிறார், ஏன் பெத்த, ஏன் பெத்த கேட்கலாமா அந்த வார்த்தையை? நான் வேடிக்கை சொல்லல, உங்களை என்னுடைய உறவா நினைச்சு சொல்றேன். என்னுடைய 22 வயசுல என் பொண்ணு கேட்டான், ஒரு கோபத்துல ஒரு சண்டையில கேட்டான், ஏன்பா என்ன பெத்த, அப்புறம் எனக்கு தரமாட்டேங்கிற ஏன் அப்படின்னு கேட்டான். வேற எந்த டாக்டரா இருந்தாலும் கோவப்படுவா. நான் என்ன சொல்ல தெரியுமா, கண்ணு ஒரு 2000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் தரேன், நான் பிள்ளை பெற்றுக்க மாட்டேன்னு எழுதி கொடு, நான் இப்படி முட்டாள்தனமாக பிள்ளை பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்று எனக்கு எழுதி ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு, ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு. போப்பா உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியாது போயிட்டாங்க. ஆனா ஒரு உண்மை, நாம ஏன் இப்படி நடந்துகிட்டோம் நமக்கு தெரியாதபடியே நம்ம நடந்துக்கிறோமே, அதை ஜெயிக்காத வரையில நம்முடைய உறவுகளை காப்பாற்ற முடியாது.
நம்முடைய மரியாதைகளை காப்பாற்ற முடியாது. நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க, உங்களை யாராவது சீண்டிட்டு உங்களுக்கு கோவம் வந்தா என்ன தெரியுமா சொல்வீங்க, நான் வந்து சைலண்டா இருந்தேன், வந்து என்ன கோவப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும், நீங்க இல்ல நான் கூட சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் பண்ற வேலைன்னு தெரியுமா, நம்ம கோபத்துக்கு யாரோ காரணம்னு தானே பழி சொல்லுவோம். நான் சைலண்டா இருந்தேன், என் வாயை புடுங்கினாங்க, என்னை வந்து வம்பு வளர்த்தாங்க, என்ன தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டாங்க, எனக்கு எரிச்சல் வந்துச்சு, நான் அப்படி பேசிட்டேன், இல்லைன்னா அப்படி பேசுறாளா, நான் பேச மாட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம் பாருங்களேன். ஒரு சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது, ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, ஒரு சுவிட்ச் போட்டா மியூசிக் வருது. இதே மாதிரி அங்கேயிருந்து வந்து ஒரு சுவிட்ச் போட்டா அவங்க கோவம் வருமா? அவன் சொல்றான் அறிவு கட்ட முட்டாள், உடனே கோவம் வந்துச்சு. அதான் சுவிட்ச். இது அறிவு கட்ட முட்டாள்ங்கிறது சுவிட்ச். அதை போட்ட உடனே குபீர்னு நமக்கு கோவம் வருது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சை போடுவாங்க. நீ கொஞ்சம் கருப்பா இருக்கல்ல, அவுட். நீ கொஞ்சம் குண்டா இருக்கல்ல, அவுட். நீ கொஞ்சம் மக்கும், யாராலும் ஒரு கேள்வி கேட்டா போறோம், உன் தலைமுடி நல்லாவே இல்லையே அப்படின்ட்டா போறோம். இதெல்லாம் சுவிட்ச். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சுவிட்ச் இருக்கு. ஏதோ சுவிட்சை போட்ட உடனே எரிச்சல், கோபம், வருத்தம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா, உங்களை நீங்கள் ஆளுவதா அல்லது உங்களை மற்றவர்கள் ஆளுவதா? எவ்வளவு சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா ஏன் கோபம் வருது? யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நமக்கு ஏன் கோபம் வருது? இப்ப யாரோ நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க கேட்ட உடனே நம்ம கோபம் வந்துருச்சு. அப்ப நம்முடைய கோபமோ அன்போ பொறுமையோ நம்ம கிட்டே இல்லை, யார்கிட்டயோ இருக்கு. இப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான தாட்டை சுலபமா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் ஒருபோதும் பிறர் அல்ல, பிறர் அல்ல, நாம் தான் காரணம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிற ஒரு ஆட்டிடியூட். என் தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், என் தோல்விக்கெல்லாம் நான் தான் காரணம், என் வீழ்ச்சிக்கெல்லாம் நான் தான் காரணம், என் வீழ்ச்சிக்கு எங்க அப்பா காரணம், அம்மா காரணம், பெரியப்பா காரணம், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த ஒரு ஆட்டிடியூட நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நான் தான் என் தோல்விகளுக்கு காரணம்ங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதான் இருக்கிற பிரின்சிபல். நான் தான் என்னுடைய தவறுகளுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டா நான் ஜெயிக்கிறது இந்த உலகத்துல யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சின்ன விஷயம் தான், பட் அதை நம்ம டெவலப் பண்ணணும், நம்மளுடைய குவாலிட்டியை மாற்றணும். நான் சொல்ல பாருங்க, சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது எப்போ உண்டாச்சு தெரியுமா? சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது எப்போ உண்டாச்சு தெரியுமா? நம்ம தாயாருடைய கர்ப்பத்தில் நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா, நமக்கே தெரியாது. நம்ம தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருந்தோம். அப்ப தாயாருடைய கோபம் இருக்கும், தாயாருடைய ஆத்திரம் இருக்கும். அவங்களுக்கு உங்க மாமியார் மேலே ஏதாவது ஒரு கோபம் இருக்கும், திட்டிகிட்டே சமையல் பண்ணியிருப்பாங்க, இது ஒன்று சொல்லிக்கிட்டே சமையல் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்ப பார்த்து அந்த ரைட்ல இருந்து தொலைச்சிருக்கோம். அவங்க கோபம் எல்லாம் நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு மெயிலேருந்து இன்னொரு மெயிலுக்கு அப்படியே டக்குன்னு போட்டோன்னு போகிற மாதிரி, தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அவ்வளவு நமக்கு வந்துடும். அவங்க கோவப்பட்டா கோபம், எரிச்சப்பட்டா எரிச்சல், ஆத்திரப்பட்டா ஆத்திரம். நான் ஏன் இதை பெண்கள் கல்வியில் சொல்லிட்டு போறேன் தெரியுமா? நீங்கள் மனதை வெல்லாத வரை உங்கள் பரம்பரை வீணாகும் என்பதை புரிந்து கொண்டால்தான் அடுத்த தலைமுறையை சௌக்கியமாக வைத்திருக்கிற சக்தி உங்களிடம் இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டால்தான் இந்த நாடே நல்லா இருக்கும், இந்த உலகமே நல்லா இருக்கும். இது பெரிய ஆச்சரியமான விஷயம். நான் டிஸ்கவரி சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிபிசி எர்த், இன்னொன்று வந்து டிஸ்கவரி சேனல், அப்புறம் நேஷனல் ஜியோகிராபி சேனல். இது மூணு தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். மற்றெல்லாம் உட்காந்து பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பிக் பாஸ் ஒன்று வந்து ரொம்ப பிரமாதமாக போகும். இந்த பிக் பாஸ்ல வேற புறம் பேசுறது, யாரையாவது பற்றி புறம் பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கு பிக் பாஸ்ன்னு பேரு. எல்லாம் அவன் போன உடனே எல்லாம் ஆரம்பிச்சிருவான், இவன் போன உடனே எல்லாம் அங்கே ஆரம்பிச்சிருவான். இதுல எவ்வளவு சந்தோஷம் பாரு, யாரையோ பத்தி பேசுறத நம்ம ஜனங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம் பாருங்க. இந்த ஊர்பட்ட விஷயம் அதே ஊர்ல அதை பத்தி நானே பேசிக்கிறேன், எனக்கே வெக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதோட விட்டுருவோம், அதுக்கு தள்ளி எல்லாரும் வச்சுருவோம். நம்ம விஷயத்துக்கு மறுபடியும் நம்ம வருவோம். தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது என்ன நடக்குதுங்கிறது நான் எங்க பார்த்தேன்னா, நேஷனல் டிஸ்கவரியில ஒரு காமிச்சான், சைல்டு இன் த வூம்னு ஒரு ப்ரோக்ராம் காமிச்சான். சைல்டு இன் த வூம் பாருங்களேன், 7 மாச கர்ப்பம் அந்த அம்மா, குழந்தை 7 மாசம். அந்த ஸ்கேன்ல அந்த குழந்தைய காட்டுறான். அந்த அம்மா சமைக்குது, அது சமையல்ல போட்டு எதையோ போட்டு பாருங்க, இப்படி போட்டு ஒரு தாய்ந்த மாதிரி எதையோ போட்டு அப்படி வதக்குது. அந்த வாசனை கும்னு அந்த இடத்துல பரவுது. இந்த ஸ்கேன்ல அந்த குழந்தைய காட்டுறான், அது அப்படியே சப்பு போட்டு. இப்ப நல்லா யோசிச்சுங்க, உள்ள இருக்கிற குழந்தைக்கு இந்த வாசனை போகுமா? போகாது. ஏன்னா கம்ப்ளீட்லி சீல்டு, அது டோட்டலா சீல் ஆயிருக்கு அந்த குழந்தை கர்ப்பத்துல. எப்படி சார் இந்த வாசனை போகும்? அப்புறம் எக்ஸ்பிளேஷன் சொல்றான்.
இந்த வாசனை அவங்க அம்மா மூக்குக்கு போய், அவங்க அம்மா தலையில போய், மூளைக்கு போய் பிரமாதமா இருக்குங்கிற தாட் இங்க வந்த உடனே, அந்த வாசனை அந்த தாய் அனுபவிச்ச உடனே அது அப்படியே தொப்புள் கொடி வழியா அந்த குழந்தைக்கு லிங்க் போய், அதுக்கு இது பிரமாதமா இருக்குங்கிற தாட் தோணி, பிரமாதத்துக்கான பாடி லாங்குவேஜ் என்ன, நாங்க சப்பு கொட்டுறது, அது அந்த குழந்தை சப்பு கொட்டு, அது இன்னும் சாப்பிடல, வாசனை தெரியாது, அவங்க அம்மா மனசுல நினைச்சா இது இங்க ரியாக்ட் பண்ணிடுச்சு. அந்த டேஞ்சரஸான சிச்சுவேஷன் சொல்ல பாருங்க. ஒரு தாயின் கோபம், ஒரு தாயின் வருத்தம், ஒரு தாயின் அழுகை, ஒரு தாயின் பயம், ஒரு தாயின் வீரம், ஒரு தாயின் கௌரவம், ஒரு தாயின் சிறந்த பண்பு எல்லாமே குழந்தைக்கு அப்படியே மாறும். அப்படியே மாறும். நான் இன்னைக்கு எது சொல்றேன், நம்ம குழந்தைங்க நம்ம கோவப்படக்கூடாது. பெத்தவங்க சொல்ற பாருங்க, நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னார். ஜீன்ல இருக்குன்னு பாருங்க, அப்பா ஜீன்ல இருந்து அம்மா ஜீன்ல இருந்து அப்படியே குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம குழந்தை மக்கா இருந்தா அது தப்பு கிடையாது. நம்ம குழந்தை பயந்தா அது அதோட தப்பு கிடையாது. நம்ம குழந்தை கோவப்பட்டா அது அதோட தப்பு கிடையாது. நம்ம கிட்ட இருந்தது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நாம விழிச்சிருக்கோம், இதெல்லாம் போக கூடாது, மாத்தணும் அப்படிங்கிற அந்த விழிப்பு. உடனே நீங்க தப்பிக்க முடியாது. எங்க அப்பா அம்மா என்ன எனக்கு வந்ததுன்னு நீங்க இப்ப முடிக்கலன்னா உங்க பரம்பரைக்கு போயிடும். இது தொடர்ந்து எல்லாம் மதர்காடி பெற்ற பிள்ளையாவே இருந்து ஒரே சண்டையும் சச்சரவும் கூச்சலும். வீட்டுல பாருங்க எந்நேரம் கூச்சலும், ஓ ஓ எல்லாம் கத்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு கத்தணும்? இப்ப வீட்லயே டிஃபரன்ஸ் ஓப்பன் வந்தா கூட உட்கார், எனக்கு இப்படி தோணுது, உனக்கு இப்படி தோணுது, எது பெஸ்ட் பாசிபிலிட்டி உட்கார் எழுதலாம். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் கேட்குறீங்க, எனக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் வேணும், அப்பா கூப்பிட்டுங்க வா, 2000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கினா இந்த மாச சம்பளத்துல 10 நான் என்ன பண்ண முடியும்? நமக்கு 8000 ரூபாய் வருது, 8000 ரூபாய் 2000 ரூபாய் அதை வாங்கிட்டு 6000 ரூபாய் வச்சு இந்த மாதம் சாப்பிட முடியுமா? வாடகை கொடுக்க முடியுமா? இதுக்கு வாங்க முடியுமா? யோசி. இது வந்து பேரண்ட்ஸும் கல்டிவேட் பண்ணணும், குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பட்ஜெட் பேசணும். வீட்டில் மொத்த வருமானம் இவ்வளவுமா, அதை இவ்வளவு செலவாகுமா, இப்போ உனக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஓ ஃபியூச்சருக்கு இவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கு மேலே அப்பா என்ன பண்ண சொல்ற கர்மான்னு சொல்றியா? பேசணும். நம்ம பெற்றவங்க ஒரு பழக்கம், நம்ம கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தெரியக்கூடாது. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். என் கஷ்டம் என்னன்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சாதான் பிள்ளைங்க உருப்படுமே ஒழிய, என் கஷ்டத்தை பிள்ளைக்கு தெரியாம மறைக்கிறேன்னு சொன்னா அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. பேரண்ட்ஸ் சொல்லணும், இது நான் கஷ்டப்படுறேன்ப்பா, நான் என்ன பண்ண முடியும், நீ பட்ஜெட் போடு, இந்த சம்பளத்துக்குள்ள நடத்தி காட்டு, எலக்ட்ரிக் பில் இவ்வளவு வருது, வீட்டு வாடகை இவ்வளவு வருது, லோன் இவ்வளவு இருக்கு, உங்க அக்கா கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகும் போது இவ்வளவு கட்டிடு. இந்த இன்னொரு ப்ரோக்ராம் சார் சொன்னாரு இந்த விஜய் டிவியில, ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒரு இதுல வந்து என்னது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்க கல்யாணம் எப்படி நடக்கணும்? மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வந்து அப்பத போய் தெருவுக்கு திர வேண்டியதுதான், யாராவது தூக்கிப்பாங்கப்பா அப்படின்னு திர வேண்டியதுதான். பிளாட்டினம் நெக்லஸ் வேணும். எனக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை, உலகத்துல ஆசைப்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒண்ணு, உன் பெற்றவர்கள் காசில் செல்வத்தை கொழிப்பதை விட நாளை நீயாக சம்பாதித்து 1 பைசா சம்பாதிச்சா கூட அது பெரிய விஷயம்னு புரிச்சு. நீ சம்பாதிச்சு செலவு பண்ணு, நான் சம்பாதிச்சு நான் வாழ்றேன்னு சொல்லு. இதை சொல்றதுக்கு உங்க தகுதி இருக்கான்னு கேட்கிறீங்களா? என்னுடைய பியூசியிலிருந்து என்னுடைய பிஎல் படிப்பு வரையில் என் வருமானத்தில் நான் படித்து வந்தவர். என் பியூசியிலிருந்து என்னுடைய பிஎல் படிப்பு வரையில என்னுடைய வருமானத்தில் நான் படிச்சேன். நான் வந்து கர்வத்துக்கு சொல்லல, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம 6 பிள்ளைங்க படிக்க வைக்கணும். அதோட முக்கியம், எங்க அப்பா லஞ்சம் வாங்காத அரசு அதிகாரி, லஞ்சம் வாங்காத ஒரு அரசு அதிகாரி எங்க அப்பா. அப்ப எங்களுக்கு கஷ்டம், அப்பா கஷ்டப்படுறாரு, நம்ம போய் எப்படி பணம் கேட்கறது அப்பாட்டு? நானே போவேன், என்னென்னமோ பண்ணுவேன், எழுதுவேன், அதை பண்ணுவேன், அது ஒரு 15 ரூபா வரும், 8 ரூபா வரும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பீஸ் கட்டுறது, வேணுங்கிற காரியம் நாமளே பண்றது. இதை வந்து பெருமைக்கிற சொல்லல கண்ணுங்களா, நம்ம காசுல நம்ம வாழணுமே ஒழிய அப்பன் காசுல பொழிக்கூடாது. இப்போ பசங்களை கூட பாருங்களேன், செல்போன் அப்பா வாங்கி தர, அப்பா வாங்கி கொடுத்த செல்போன்ல 12:45 மணிக்கு குட்டிமா குட் நைட் மெசேஜ் அனுப்புறேன். குட்டிமா தூங்கி 1.5 மணி நேரம் ஆச்சு. ராத்திரி 12 மணிக்கு அப்பன் காசுல மெசேஜ் அனுப்புவேன். மாணவர் இருந்தா நீ சம்பாதிச்சு நாளைக்கு மெசேஜ் அனுப்பு, அப்பா காசுல மெசேஜ் அனுப்பாரு. நான் பசங்க காலத்துல அதே தான் சொல்லுவேன், நம்ம காசுல நம்ம வாழணுமே ஒழிய நம்ம அப்பா அம்மா காசுல மினிமம் சர்வைவலுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே அப்பா அம்மா செலவு பண்ணா போறோம். அந்த தாட்டை வந்து நம்ம வளர்க்கணும். அவர் சொன்ன வார்த்தையில 2 வார்த்தை குறிச்சுக்கங்க. ஒபீடியன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு. Do you know the difference between obedience and discipline? Do you know the difference between obedience and discipline? Obedience என்பது யாரோ உங்களுக்கு திணிப்பது, டிசிப்ளின் என்பது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது. என்னை நானே கட்டுப்பாடாக கொண்டு போவது டிசிப்ளின். நீ இப்படிலாம் இல்லாட்டி you will be punished அப்படின்னு சொல்றது, அதனால வர்றது obedience.
I hate obedience, but I love discipline. So நீங்க டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு பழகணும். கூட டிராஃபிக் ரூல் நாங்க வரும்போது பார்த்தோம், லெஃப்ட்ல வண்டி நிக்குது, ரைட்ல இன்னொரு வண்டி வரணும், ஏதோ பிளாக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறான். பின்னால இருக்கிற பெரிய அறிவாளி மாதிரி அவன் வண்டி எடுத்துட்டு போய் ரைட்ல போய் அப்படியே நிறுத்துறான். இந்த நாடு எங்கேயாவது வல்லரசு ஆகுமா? நான் உங்களுக்கு விளையாட்டு சொல்லலப்பா, இப்ப வாய் திறந்து சொல்றேன், மனம் திறந்து சொல்றேன். வரிசையில் நிற்க வேண்டும் என்கிற பணிவு வராமல் இந்த நாடு வல்லரசாக மாற முடியாது. வரிசையில் நிற்க வேண்டும் என்கிற ஒழுங்கு வராமல் இந்த நாடு வல்லரசாக மாறவே முடியாது. ஒரு கியூ அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின். நம்ம கியூல தான் நிற்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். ஜப்பான்ல இந்த ஒரு இது ஏற்பட்டதுல கொடுமையான ஒரு விபத்து ஏற்பட்டதில்ல, அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்க போறாங்க. ஒரு சின்ன பையன் 4 நாளா சாப்பிடல, தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டிருக்கான். அந்த இன்டர்வியூ பண்ண நிருபர் அவங்களுக்கு பாக்கெட்ல ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் இருந்திருக்கு. அந்த பையன் மயங்கி விழுந்துட்டான். கீழே நிக்கிறவன் அவனை போய் இவர் எடுத்துட்டு அந்த தண்ணி பாட்டில் அவனை கொடுத்து அந்த பிஸ்கெட்டையும் கொடுத்து அந்த இன்டர்வியூ எடுக்கிற நிருபர் கேட்டாரு, பரவாயில்ல சாப்பிடுப்பான். அவன் குடுக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு போய் முன்னாடி கொண்டு போய் எங்க முன்னாடி அதை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல கொண்டு கொடுத்துட்டு திரும்ப வந்து லைன்ல நின்னான். ஏண்டா நீ மயங்கி விழுந்துட்டேன்னு தான்டா உனக்கு கொடுத்தேன், நீ ஏண்டா இப்படி வந்து அதை கொண்டு அங்க கொடுத்துட்டு வந்தேன். அவன் சொன்னா, என்ன மாதிரி தான் அந்த சக ஜப்பானியன் முன்னாடி நிக்கிறவனும் எனக்கு முன்னாடி கியூல வந்தவன். எனக்கு முன்னால வந்தவனுக்கு கிடைக்காத ஒண்ணு லேட்டா வந்த எனக்கு கிடைக்க கூடாது, அதுதான் நல்லது. அப்ப அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி வந்தவனுக்கு கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைக்கூடாது. நம்ம வரிசையை கவலைப்படுறதே இல்லையா? வரிசையை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒரு செருப்பை கயட்டி விட்டா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், கவலைப்படுறது இல்லை. நம்ம வீட்டுல துணிமணியை கரெக்டா மடிச்சு வைக்கணும், ஒண்ணு வேணாம். நம்ம பெரிய சாதனை பண்ணோம். நீங்க குடிச்ச காப்பி டம்ளர் நீங்க கழுவி வச்சா அதுவே பெரிய உபயோகமா. நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் பிள்ளைங்களா நினைச்சு சொல்றேன். நீங்க காப்பி குடிச்ச டம்ளர் நீங்களே கழுவி வச்சீங்கன்னா உங்க அம்மா இன்னும் 2 வருஷம் கூட உயிரோடு இருப்பாங்க. உங்க அம்மா கூட இன்னும் 2 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஏன் அந்த வேலையை அந்த அம்மா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துருவீங்க. அதை பார்த்து பின்னாடி அந்த அம்மா சந்தோஷம், அடே என் பிள்ளைக்கு இவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு, இப்படி நடந்துக்குதே அப்படின்னு. ஒருவேளை அந்த அதிர்ச்சியில போயிட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் யோசிக்கணும், நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன். How can I contribute? நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க உங்க யோசிக்கிறது கடமைப்பட்டிருக்கீங்க. நான் சொன்னபடி சப்கான்ஷியஸ் மைண்டை ரூல் பண்றதுக்கான கான்ஷியஸ் மைண்ட்ல வாழ்வதற்கான டெக்னிக்கை நீங்க மெல்ல வளர்த்துக்கிட்டே வந்தா நான் உங்களுக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தை தப்பு பண்ற யாருக்குமே அது தப்புன்னு தெரியாதா? எல்லாருக்கும் தெளிவா தெரியும். யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு பேர் இருக்கு. நீங்க மேல வர்றதுக்கான நிலை அவேர்னஸ்னு பேர், விழிப்புணர்வுன்னு பேர். அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டா அவங்க வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, எந்த காலத்துல எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் இங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க, உங்களுக்கு சிலபஸ் சொல்லி கொடுப்பாங்க, சிலபஸ் தாண்டி லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. பட் என்டையர் லைஃப் நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா ஒரே வார்த்தை தான் இருக்கு, தட் இஸ் கால்ட் அவேர்னஸ். உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு என்பது வந்துடுச்சுன்னு வச்சா நீங்க எந்த தவறுமே வாழ்க்கையில பண்ண மாட்டீங்க, எந்த சிக்கல்லையுமே மாட்டிக்க மாட்டீங்க, எந்த குழப்பத்திலுமே அனாவசியமா தலை கொடுக்க மாட்டீங்க.